சஷ்டி குட்டி ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நேற்று போட்ட வீடியோவில் சொன்னேன், சஷ்டி எப்பவுமே எந்த பொம்மை கொடுத்தாலும் ரிமோட்டை வச்சு தான் விளையாடுறான்னு. இன்றைக்கி வந்து வேற ஒரு பொம்மை எடுத்திருக்கா. பார்க்கலாம் எந்த பொம்மை, ரிமோட்டு தான் எடுக்கிறாளா இல்லை அந்த பொம்மையை எடுத்து விளையாடுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சஷ்டிமா எது வேணுங்க? சஷ்டி இங்கே பாரு, எது வேணும்? எந்த பொம்மை வேணும்? ரிமோட்டா, கொளிய ரிமோட்டா? ரெண்டையுமே பார்க்குறான். எது ஓ, இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொம்மை பார்க்குறா. இல்லை ரிமோட் வேணுமா, ரிமோட்டை பார்க்குறா ஃபஸ்ட்டு. இந்த இது வேணுமா? புது பொம்மை தான் பிடிச்சிருக்கு போல். ஆமாம், தெரிய விடு, நீ அது தெரிய விடு, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சஷ்டிமா இங்கே பாரு, முன்னாடி இங்கே பாரு. ஓ, சஷ்டிக்கிட்டே போகுது. ஆமாம், விழுந்துடுச்சு. வாயில் வைக்கா சஷ்டிமா. சஷ்டி விளையாடுற பொம்மை எல்லா பொம்மையும் அக்காவோட பொம்மை. அக்கா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டா. ஆனால் அவள் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கின பொம்மைங்க தான். 5 வருஷமாக வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நல்லா இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா பொம்மையும் அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்தோம். விளையாடுற கொடுப்போம், அவள் அப்பப்போ விளையாடுவா, அப்புறம் வேண்டான்னு சொல்லி கொடுத்துருவா. எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க மாட்டா. நிறைய பொம்மை இருக்குது அவளுக்கு வாங்கின பொம்மை இவ்வளோ நாளில். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பொம்மை மட்டும்தான் உடஞ்சிருக்கோ. அது சஷ்டியோட அக்கா உடைக்கல, எங்கள் அக்கா பையன் உடைச்சது தான். இனியா, அவங்க சஷ்டியோட அக்கா பேர் வந்து இனியா. இனியா வந்து எந்த பொம்மையும் உடைக்க மாட்டா, எல்லா பொம்மையும் அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பா. அதனால் இப்போ சஷ்டிக்கு யூஸ் ஆகுது. பார்ப்போம், சஷ்டி பத்திரமா வச்சுருப்பாளா இல்லை உடச்சிருவாளான்னு சொல்லி பார்ப்போம். கூட சஷ்டி விடு விடு. எது வேணும் சஷ்டிக்கு? ரிமோட் தர்றேன். இப்போ ரிமோட்டு தான் வேணும். அப்போ அந்த பொம்மையும் வேணும். அவள் 2மே வேணும்னு சொல்கிறான். 2மே வேணும் சஷ்டிக்கு. சஷ்டி வந்து வெளியே எடுத்துகிட்டு போனால் நல்லா வேடிக்கை பார்க்குறா இப்போ. ஆனால் ரொம்ப மழை தூறிக்கிட்டே இருக்குது, கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னே இருக்குது. ஆனால் வெளியே எடுத்துகிட்டு போக முடியல. சரின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு சமாளிக்கிறோம். அழுதுகிட்டே இருப்பாள் வீட்டுக்குள்ளே. இருந்தால் வெளியே போனால் கூட கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாள். சரி, பாய் சொல்லு சஷ்டிமா, பாய் சொல்லு. பாய் சொல்லு சஷ்டி. இங்கே பாரு, இங்கே பாரு, பாய் சொல்லு. இங்கே பாரு, பாய். பாய் சஷ்டி குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சஷ்டிக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாளா?